வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி கொள்ளு கஞ்சி வச்சுருக்கேன். நான் முன்னாடியே வறுத்துட்டேன். நல்ல பொன்னிறமாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச கொள்ளு பவுடரில் நமக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அதில் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காய்ச்சிடணும். ஏற்கனவே கொள்ளு வறுத்தது தான், இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா நமக்கு தெரியும் கஞ்சி பதமானது எப்படின்னு. அது மாதிரி வச்சு இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான கொழுப்புக்கள் போகிறதுக்கும் கொள்ளு ரொம்ப உதவி பண்ணும். கொழுப்புக்காக கொலஸ்ட்ரால் கரையிறதுக்காக சாப்பிட்டா இந்தமாரி சுவையாலாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் அது பிடிக்காதவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலும் மாதத்தில் ஒரு 10-15 நாள் இந்த கொள்ளு கஞ்சி தான் நான் சாப்பிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப சத்து. கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்கப்பா. நம்ம இனியாஸ் ஃபுட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.